ஈடில்லா தொன்மை மொழி என் உயிருடன் கலந்த என் தாய்மொழியாம் செந்தமிழ் மொழி. நீதிநெறியை கண்ணாக கொண்டு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கு என் முத்தான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடங்குகிறேன். என் பெயர் காக்கிருத்திகா. இன்று நான் உங்களிடம் பாரதியார் எழுதிய புதிய ஆத்திச்சூடியிலிருந்து அச்சம் தவிர என்ற அழகான தலைப்பில் பேச வந்துள்ளேன். அச்சம் என்பது மடமை என பல சான்றோர்கள் கருத்தாக தெரிவித்துள்ளனர். அச்சம் என்பது ஒரு மனிதனின் உணர்ச்சியாகும். அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பதில்லையே என்ற வரிகளின் மூலம் எதற்கெடுத்தாலும் பயப்படுவது கூடாது எனவும், தீயென கண்டு அஞ்சுவது கூடாது எனவும், தேவையில்லாத அச்சத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். பயங்களின் கூடாரம் தன்னம்பிக்கையின் சேதாரம் என்பது அச்சம் பற்றிய ஒரு அழகிய பொன்மொழி. அச்சத்தை தவிர்த்து கொண்டு தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொள்வதே சிறந்த வழி என பாரதியார் கூறியுள்ளார். அச்சத்தால் தான் பாவங்களை செய்கிறோம் என்பதால் பாரதியார் அவர்கள் அச்சம் தவிர என்ற அற்புதமான விளக்கத்தை அளித்தார். ஒருவன் நீச்சல் பழக வேண்டும் என்றால் குளத்தில் குதித்துதான் ஆக வேண்டும். காந்தி அவர்கள் மகாத்மாவாக மாறியதற்கு அச்சம் தவிர்த்தன்மையும் அகிம்சையுமே தான் காரணமாகும். அச்சத்தை தவிர்த்துக்கொள், வெற்றி உன்னை அரவணைத்து செல்லும். நன்றி.